அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடிப்படை ஜெகத்தினுடைய அடிப்படை அடிப்படைங்கிறது எதுல இருக்குது? பஞ்சபூதத்துலதான் இருக்கு. அடிப்படைங்கிறது பஞ்சபூதத்துலதான் இருக்கு. பஞ்சபூதத்துல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆகாயம். ஆகாயம் இல்லாத இடம் எது? ஸ்பேஸ். அது இல்லாத இடம் எது? அப்ப அதுலதான் எல்லாமே இருக்கு. அதுலதான் எல்லாமே இருக்கு. இந்த 12 கட்டம்ன்றது எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல இருக்கு. அப்போ இது ஃபுல்லாவே என்னது? ஸ்பேஸ். ஃபுல்லாவே ஸ்பேஸ். இந்த கட்டம் இருக்குல்ல, 12 கட்டம். இதுல முதல் கட்டம் பாருங்க, ஃபயர், வாட்டர், ஃபயர், வாட்டர், வாட்டர். சரியா? இதா இருக்கு. இத எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரியோணம்னு பேரு. யோகத்துக்கு அடுத்த ரூல்ஸ். அடுத்த திரிகோணம் அதே வீடா வரும். திரிகோணம் அப்படின்னா என்ன? What do you mean by திரிகோணம்? திரிகோணம்னா என்ன? தன்மை கொண்ட ராசிகள் ஒரே மாதிரியானது, ஒத்த தன்மை உடையது. அதுதான் என்னது? திரிகோணம். பாருங்க, இதை தொட்டோம், இதை தொடுதோம், இந்த இடத்த தொடுதோம். இதுல இருந்து முக்கோணம் பாருங்க. அப்ப இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து பாருங்க, ட்ரையாங்கிள். இது நெருப்புனா இதுவும் நெருப்பு, இதுவும் நெருப்பு. இது எடுத்துனா இது எடுத்துனா இது எடுத்து, இதுவும் எடுத்து. அப்போ எப்படி வருது? ட்ரையாங்குலர்னா என்னது? என்னது? மொத்த தன்மை ஒரே மாதிரி, ஒரே மாதிரியானது, ஒத்த தன்மை உடையது. சரியா? இப்ப பாருங்க, இதுக்குள்ளதான் ஜோசியத்துடைய எல்லாமே என்னது? அடங்கி இருக்கு. சரியா? ரைட். இப்ப பாருங்க, அசுவதி, அசுவதி, மகம். அசுவதி 1 to 4. மகம் மூலம். அப்போ இது கேது. அசுவதிங்கிறது கேது. இது மகம் கேது. மூலம் கேது. இது 1 to 4னா இது 1 to 4, இது 1 to 4. மாறவே மாறாது. சரியா? இது அடுத்தது அசுவதிக்கு அப்புறம் என்ன வரும்? அப்ப பரணி 1 to 4. அப்ப இங்க யாரு வரா? இது போராடம். 1 to 4. அப்போ பூரம்ங்கிறது, பரணிங்கிறது சுக்கிரன், பூரம் வரதும் சுக்கிரன், போராடம் வரதும் சுக்கிரன். பாருதா? சரி. இதுல யார் வர அடுத்தாப்ல? கார்த்திகை 1. கார்த்திகை 1. சரி, அப்ப இதுல கார்த்திகை 1. இங்க யாரு வருது? உத்திரம் 1. இதுல உத்திராடம் 1. பாருங்க,
சூரியன். இது கேது 1:4, இதுவும் கேது 1:4, இதுவும் கேது 1:4, இது சுக்கிரன் 1:4, இதுலயும் சுக்கிரன் 1:4, இதுலயும் சுக்கிரன் 1:4. இதுல சூரியன் 1. சூரியன் எங்க இருக்கு? சூரியன் 1தான் இருக்கு. இங்க எங்க இருக்கு? சூரியன் 1தான் இருக்கு. ஏதாவது மாற்றம்? மாறல. இதுதான் இந்த பேஸ் தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை. இதுதான் ரொம்ப மெயின். அப்போ இது என்ன வருது? நெருப்புனா இது நெருப்பு, இதுவும் நெருப்பு. இது நிலம்னா இதுவும் நிலம், இதுவும் நிலம். ட்ரையாங்குலர். இது ஏர்னா இது ஏர், இது ஏர். இது வாட்டர்னா இது வாட்டர், இதுவும் வாட்டர். இதான் என்னது? ஒரே மாதிரியானது, ஒத்த தன்மை உடையது. இப்ப இதுல யாரெல்லாம் வர? கடகத்துல யாரெல்லாம் வர? அசுவதி, அரணி, கார்த்திகை வந்துட்டா? கார்த்திகை, கார்த்திகை எங்க ஒரு எத்தனை வரும்? கார்த்திகை அப்போ 2, 3, 4. அப்போ மிருகசீரிடம் 1, 2. சரி, அப்போ இங்க யாரு இருப்பாங்க? இங்க கார்த்திகை 2, 3, 4. அப்ப இங்க என்ன வரும்? 2, 3, 4. அப்போ அடுத்து என்ன வரும்? இங்க யாரு வரா? கார்த்திகை அப்புறம் ரோகிணி. சந்திரன் இங்க என்ன வரும்? அஸ்தம் 1 to 4. அப்புறம் இங்க வருது இதுல இது மிருக சீசன்றது செவ்வாய். செவ்வாயோட 1, 2. அப்ப இங்க என்ன வரும்? சித்திரை 1, 2. அப்ப இதே மாதிரிதான் இங்க இருந்து இருக்கு. உத்திராடம் 3 அப்ப இங்க என்ன வரும்? உத்திராடம் 2, 3, 4. அப்புறம் என்ன வரும்? 1 to 4. அபிட்டம் 1 to 2. இது எல்லாமே ஒன்ன தொட்டா ஒன்னோட ஒண்ணு எப்படி இருக்கும்? செயின் லிங்க். உங்களுக்கு புரியுதா? இது வந்து தர்மம், கர்மம், காமம், இது மோட்சம். கர்மம்